சிம்ம ராசியில் பிறந்தவரா நீங்கள்? 10ஆம் வீட்டில் இருந்த குரு உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு குரு வராரு. சந்தோஷம்தான், கொண்டாட்டம்தான். அஸ்ட்ரோ தமிழ் ஜெய் வியாசஸ்ரீயின் வணக்கம். குரு பெயர்ச்சி 2025 உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள். ஜோதிட கணக்கீடுகளின்படி ரிஷப ராசியில் வக்கரகதியில் உள்ள குரு பகவான் மே 15, 2025 அன்று அதிகாலை 2:30க்கு சுக்கிரன் வீடியான ரிஷப ராசியிலிருந்து புதனுக்குச் சொந்தமான மிதுன ராசியில் பெயர்ச்சி ஆகிறார். பிறகு அவர் அக்டோபர் 18, 2025 சனிக்கிழமை அன்று இரவு 9:39க்கு மிதுன ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்வார். மீண்டும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் 5, 2025 அன்று பிற்பகல் 3:38க்கு மிதுன ராசிக்கு வருகிறார். சிம்ம ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீடான மிதுனத்திற்கு குரு வருகிறார். குரு பெயர்ச்சியால் மிகுந்த நற்பலன்கள் அனுபவிக்கும் ராகளில் சிம்ம ராசியும் ஒன்று ஆகும். இந்த பெயர்ச்சியால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை, தொழில், வியாபாரத்தில் மிகச்சிறப்பான லாபம் கிடைக்கும். மேலும் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கும். சரியான திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லா விஷயத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை வலுவாக இருக்கும். பல வகையில் பணவரவு உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். வீட்டில் சுப நிகழ்வு ஏற்படும். பங்குச்சந்தை, லாட்டரி போன்றவற்றில் முதலீடு செய்தால் லாபகரமான பலன்கள் கிடைக்கும். என்றாலும் அஷ்டம சனி நடைபெறுவதால் முதலீடுகளில் மிகுந்த கவனம் அவசியம். ஸ்தான பலத்தை விட பார்வையின் பலம் அதிகம் உள்ள குருபகவான் தனது 5ஆம் பார்வையால் சிம்ம ராசியின் 3ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையால் சிம்ம ராசியின் 5ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையால் 7ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அதாவது தைரியஸ்தானம், புத்திரஸ்தானம் மற்றும் களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் வீட்டை பார்ப்பதால் குழந்தையைப் பெற விரும்புபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மேலும் 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நிகழும். அஷ்டம சனி பாதிப்பு இருக்கும். இந்த சமயத்தில் குரு 3ஆம் வீட்டை பார்ப்பதால் தைரியம் அதிகரிக்கும். 11ஆம் வீட்டில் இருக்கும் குருவும் அவரின் பார்வைகளும் மிக சிறந்த நற்பலன்களை சிம்ம ராசிக்கு வாரி வழங்கும். இந்த பெயர்ச்சியால் பணியிடத்தில் பாராட்டுகளும் ஊதிய உயர்வுடன் பதவி உயர்வும் கிடைக்கும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அரசு மற்றும் அரசு துறை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இணக்கமான உறவுகள் காணப்படும். மேலும் புதிய நட்புகள் அமையும். காதலில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிலருக்கு காதல் கல்யாணத்தில் முடியும். சனி, ராகு, கேது பெயர்ச்சி காரணமாக சில பிரச்சனைகள் உண்டாகலாம். என்றாலும் 11ஆம் வீட்டில் வரும் குருவால் உங்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். கவலை வேண்டாம். சிம்ம ராசி மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த வெற்றி கிடைக்கும். சனி பெயர்ச்சியால் சில குழப்பங்கள் படிப்பில் இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சியால் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வெற்றி உண்டாகும். அக்டோபரில் குரு 12ஆம் வீட்டில் கடகத்திற்கு மாறும்போது உடல்நல சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் அதிகரிக்கும். டிசம்பர் மாதம் 11ஆவது வீட்டில் வக்ரநிலையில் வரும் சமயம் பணம் சம்பாதிக்க கடினமாக உழைக்க வேண்டி வரும். என்றாலும் பணவரவு உண்டு. குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை. மேலும் இந்த மாதிரி பெயர்ச்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும். குழப்பம் வேண்டாம். நன்றி, வணக்கம்.